Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாடி அவருடைய அருளை பெற கூடி வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இன்று நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகிறார், உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்று. நம்முடைய வாழ்வில் துயரங்களில், கவலைகளில், கண்ணீர்களில் நாம் மூழ்கி கிடக்கிறோம். நம் அனைவரையும் பார்த்து ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு சொன்ன அதே வார்த்தையை சொல்லுகிறார், உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்று. எனவே நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து துயரங்களையும் கவலைகளையும் ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். நம்முடைய துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்கின்ற நம்பிக்கையில் நம்மையும் அர்ப்பணிப்போம். தொடர்ந்து இறைவனுடைய அருள் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று இந்த வழியிலும் நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் மன்றாடுவோமாக. இறைவாவும் மக்களை உமது மீட்பில் பங்கு பெறச் செய்த நீர் எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோ. அதனால் ஆண்டவருடைய உயிர்ப்பு
மீட்பினை முன்னிட்டு நாங்கள் என்றும் மகிழ்ந்திருக்கச் செய்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கொரிந்தி நகரில் பவுல் வேலை செய்து வந்தார். ஒவ்வொரு ஓய்வு நாளும் அவர் தொழுகை கூடத்தில் பேசினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். இறை வார்த்தைகள் 18:1-8 வரை உள்ள வார்த்தைகள். அந்நாட்களில் பவுல் ஏதென்ஸை விட்டு கொரிந்திக்கு போய் சேர்ந்தார். அங்கே போந்து பகுதியில் பிறந்த அக்கிலா என்னும் பெயருடைய ஒரு யூதரையும் அவர் மனைவி பிரிஸ்கில்லாவையும் கண்டு அவர்களிடம் சென்றார். அவர்கள் யூதர் அனைவரும் ரோமை நகரத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று கிளைவு திதி பேரரசருடைய கட்டளைக்கு இணங்கி இத்தாலிய நாட்டை விட்டு அண்மையில் அங்கு வந்திருந்தார்கள். கூடாரம் செய்வது அவர்களது தொழில். தாமும் அதே தொழிலை செய்வராவதால் பவுல் அவர்களிடம் தங்கி வேலை செய்து வந்தார். ஒவ்வொரு ஓய்வு நாளும் அவர் தொழுகை கூடத்தில் யூதரிடமும் கிரேக்கரிடமும் பேசி அவர்கள் நம்பிக்கை கொள்ளச் செய்தார். சீலாவும் திமேத்தியுவும் மாசிதோனியாவிலிருந்து வந்தபோது பவுல் இறைவாக்கை அறிவிப்பதில் ஆர்வத்தோடு ஈடுபட்டிருந்தார். இயேசுவே மெசியா என்று யூதரிடம் சான்று பகர்ந்து வந்தார். அவர்கள் அதனை எதிர்த்து பழித்து உரைத்தபோது அவர் தமது மேல் உடையிலுள்ள தூசியை உதறி, உங்கள் அழிவுக்கு நீங்களே பொறுப்பு, நான் அல்ல. இனிமேல் நான் பிற இனத்தாரிடம் செல்கிறேன் என்று கூறினார். அவ்விடத்தை விட்டுவிட்டு கடவுளை வழிபடும் தீத்து இஸ்து என்னும் பெயருடைய ஒருவரின் வீட்டுக்கு போனார். அவரது வீடு தொழுகை கூட்டத்தை அடுத்து இருந்தது. தொழுகை கூட தலைவரான கிறிஸ்பு என்பவர் தம் வீட்டார் அனைவரோடும் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டார். கொரிந்தியருள் பலரும் பவுல் கூறியவற்றை கேட்டு நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 98 பல்லவி. பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவருக்கு புதியதோர் பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அமைத்துள்ளன. பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ராயேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியும் அவர் நினைவு கூர்ந்தார். பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார்.
வெளிப்படுத்தினார். உலகமெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலை கண்டனர். உலகமெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்து ஏத்துங்கள். பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். திரும்பி வருவேன், உங்களுள்ள மகிழ்ச்சி அடையும் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 16, இறைவார்த்தைகள் 16 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றார். அப்போது அவருடைய சீடருள் சிலர், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றும், நான் தந்தையிடம் செல்கிறேன் என்றும் சொல்வதன் பொருள் என்ன என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர். இந்த சிறிது காலம் என்பது என்ன? அவர் பேசுவது நமக்கு புரியவில்லையே என்றும் பேசிக்கொண்டனர். அவர்கள் தம்மிடம் கேள்வி கேட்க விரும்புவதை அறிந்த இயேசு அவர்களிடம் கூறியது, இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை பற்றி உங்களிடையே சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். துயரம் மகிழ்ச்சியாக மாறுமா? இயேசுவில் பிரியமானவர்களே, காலம் மாறுகின்றது, நேரம் ஓடுகின்றது, இயற்கை வளங்கள் புதுப்பிக்கப்படுகின்றன. மாற்றம் ஒன்றே மாறாதது என்ற தத்துவ வரிகள் நம் வாழ்வில் நீங்காத இடம் பிடித்துவிட்டன. ஆனால் துன்பம் மகிழ்ச்சியாக மாறுகின்றதா என்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அது மட்டும் மாறாத நிலையில், மாற்றம் காணாத நிலையில் இருக்கின்றது. ஆனால் ஆண்டவர் இயேசு என்ற நற்செய்தியிலே கூறுகிறார், பாருங்கள், யோவான் நற்செய்தி 16வது அதிகாரம் 20வது வசனத்தில், உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். சீடர்களை விட்டு தான் பிரிந்து போக வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய இயேசு
அவர்களுக்கு பலவற்றை கற்பிக்கின்றார். தங்களோடு இருந்தவர் பிரிந்து போகிறாரே என்று கலங்கி துயரத்தில் இருக்கிறார்கள் சீடர்கள். இந்நிலையில் இயேசு அவர்களோடு பேசுகிறார். உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்று. அன்புக்குரியவர்களே, இயேசுவின் இந்த வார்த்தைகள் சீடர்களின் வாழ்வில் நிறைவேறினவா அல்லது நம் வாழ்வில் நிறைவேறுமா என்று சிந்தித்து பார்க்க நாம் அனைவரும் அழைக்கப்படுகிறோம். முதலாவதாக நாம் சீடர்களுடைய வாழ்விலே ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தைகள் நிறைவேறினவா என்று சிந்தித்து பார்ப்போம். திருத்தூதர் பணிகள் 2வது அதிகாரம் 1 முதல் நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கு என்ன நடக்கிறது? பெந்தகோஸ்து நாளிலே தூய ஆவியானவர் நெருப்பு வடிவில் சீடர்கள் மேல் இறங்கி வருகிறார். தூய ஆவியானவருடைய வல்லமையால் சீடர்கள் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுகிறார்கள். பேதுரு எழுந்து பேசுகிறார். கடவுளுடைய மீட்பின் வரலாற்றை பற்றி பேசுகிறார். கடவுளுடைய திட்டத்தை பற்றி பேசுகிறார். அவருடைய பேச்சை கேட்டு 3000 பேருக்கு மேலாக அவர்களோடு சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் என்று திருத்தூதர் பணிகள் 2வது அதிகாரம் 41வது வசனத்திலே வாசிக்க கேட்கிறோம். அன்புக்குரியவர்களே, திருத்தூதர் பணிகள் 4வது அதிகாரத்தில் என்ன நடக்கிறது என்றால், பேதுருவும் யோவானும் கைது செய்யப்படுகிறார்கள். மகிழ்ச்சியின் தருணத்திலிருந்து அன்புக்குரியவர்களே துயரின் தருணத்திற்கு மாறுகிறார்கள். பயத்தை ஏற்படுத்தக்கூடிய தருணத்திற்கு தங்களுடைய வாழ்வை அவர்கள் மாற்றுகிறார்கள். கடவுளுடைய ஆவியால் நிரப்பப்பட்டு கடவுளுடைய திட்டத்தை இந்த மண்ணுலகிலே நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். இயேசு தங்களுக்கு கற்பித்த அந்த படிப்பினையை நாங்கள் வாழ்வாக்கி கொண்டிருக்கிறோம். உலகுக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று சொன்ன ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்விலே நிறைவேறி கொண்டு இருக்கின்றன என்று மகிழ்ச்சிகளே திளைத்து கொண்டு இருந்தவர்களுடைய வாழ்வில் என்ன நடக்கிறது? கைது செய்யப்படுகிறார்கள். எதற்காக கைது செய்யப்படுகிறார்கள்? இயேசுவை பற்றி பேசியதால் கைது செய்யப்படுகிறார்கள். ஆக மகிழ்ச்சியின் தருணம் துயரின் தருணமாக மாறுகிறது. பயத்தை ஏற்படுத்தக்கூடிய தருணமாக மாறுகிறது. ஆனால் அன்புக்குரியவர்களே, திருத்தூதர்கள் எந்த மனநிலையை பெற்றிருந்தார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். திருத்தூதர் பணிகள் 5வது அதிகாரம் 41, 42 வார இருக்கிறது பாருங்கள். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்குரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமைச் சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள். அவர்கள் நாள்தோறும் கோவிலிலும் வீடுகளிலும் தொடர்ந்து கற்பித்து இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவித்து வந்தார்கள் என்று இருக்கிறது. ஆக அன்புக்குரியவர்களே, அந்த துன்பகரமான நிலை, பயமுறுத்தக்கூடிய சூழல் திருத்தூதர்களை ஒன்றும் செய்யவில்லை. அதை முன்னிட்டு அவர்கள் மகிழ்ச்சி கொள்ளுகிறார்களே ஒழிய அதை முன்னிட்டு அவர்கள் கலங்கி தவிக்கவில்லை. தங்களுடைய பணியை அவர்கள் முடக்கவில்லை, முடுக்கி விடுகிறார்கள். தங்களுடைய பணிகளை தொடர்ந்து செய்கிறார்கள் என்று நாம் காண்கின்றோம். ஆக அன்புக்குரியவர்களே, திருத்தூதர்கள் தங்களின் துயரமான நாட்களை மகிழ்ச்சியான நாட்களாக மாற்றிக்கொண்டார்கள் என்று காண்கின்றோம். இதைதான் திருப்பாடல்கள் 84வது அதிகாரம் 6வது வசனத்தில் திருப்பாடல் ஆசிரியர் பாடுகிறார் பாருங்கள். வறண்ட பாக்கா பள்ளத்தாக்கை அவர்கள் கடந்து செல்கையில் அது நீரூற்றுகள் உள்ள இடமாக மாறுகின்றது என்று காண்கின்றோம். ஆக தங்களுக்கு வரக்கூடிய துன்பகரமான சூழ்நிலைகளை அவர்கள் மகிழ்ச்சியான சூழ்நிலையாக, மகிழ்ச்சிக்கு ஏதுவாக மாற்றிக்கொள்ளுகிறார்கள் என்று அங்கு சொல்லப்படுகிறது. இன்றைய முதல் வாசகத்திலும் பவுலடியாருடைய வாழ்வில் நடைபெறக்கூடிய துன்பத்தை பற்றி நாம் காண்கின்றோம். யூதர்களால் பழித்துரைக்கப்படுகிறார் பவுலடியார். பிற இனத்தாருக்கு பணி செய்வதற்காக செல்கின்றார். தன்னுடைய பணியிலே மகிழ்ச்சி காண்கின்றார், நிறைவு அடைகின்றார். யூதர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன? கடவுளை ஏற்றுக்கொண்டவர்கள் தன்னை பழித்துரைத்தால் என்ன? பிற இனத்தாருக்கு சென்று பணி செய்கிறேன், கடவுளுடைய திருவுளம் இதுவாக தான் இருக்கிறது என்று தனக்கு ஏற்பட்ட அந்த துன்ப நிலையை, மகிழ்ச்சிகரமான நிலையை தனக்கு ஏதுவாக மாற்றிக்கொண்டு கடவுளுடைய பணிபுரிவதற்காக பவுலடியார் சொல்லுகிறார் என்று காண்கின்றோம்.
அன்புக்குரியவர்களே, திருத்தூதர்களில் இயேசுவின் வார்த்தைகள் நிறைவேறுகின்றன. எப்படி நிறைவேறின? இயேசுவில் அவர்கள் நம்பிக்கை வைத்தார்கள், இயேசுவுக்காக வாழ்ந்தார்கள், இயேசுவுக்கு சான்று பகர்ந்தார்கள், இயேசுவுக்காக துன்பங்களை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த காரியங்களை அவர்கள் செய்தார்கள். எனவேதான் அவர்களுடைய வாழ்வில் இயேசுவினுடைய வார்த்தைகள் நிறைவேறின. இரண்டாவதாக, நம்முடைய வாழ்வில் இயேசுவின் வார்த்தைகள் நிறைவேறுகின்றனவா அல்லது நிறைவேறுமா என்று சிந்தித்து பார்க்கக்கூடிய நிலையிலே நாம் இருக்கின்றோம். பல தருணத்தில் நம்முடைய பதில் எதுவாக இருக்கிறது என்றால் இல்லை என்பதுதான். ஏனென்றால் பிரச்சனைகள் ஏன் குறைவதில்லை என்று தான் நினைக்கின்றோமே ஒழிய அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய இயேசுவை நாம் பல தருணத்திலே தேடி வருவதில்லை. இந்த பிரச்சனைகளை எப்படி தீர்க்க முடியும் என்று உலக காரியங்களை வைத்து நாம் அதை முயற்சி செய்கின்றோம். பல மனிதர்களுடைய உதவியை நாடுகின்றோம், தவறல்ல. ஆனால் அன்புக்குரியவர்களே, அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய ஆற்றலும் வல்லமையையும் அந்த பிரச்சனைக்கான தீர்வுகளை கொடுக்கக்கூடியவருமாய் இருக்கக்கூடியவர் யார்? நம்மை படைத்த கடவுள் தான் அன்புக்குரியவர்களே. ஆக நம்முடைய வாழ்வில் பிரச்சனைகள் தீர்வதற்கான வழிகளை நாம் பல தருணத்தில் மறந்து போகின்றோம். இந்த உலக காரியங்களை ஈடுபட்டு அது நமக்கு ஆறுதல் தரும், நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்கும் என்று நினைக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசுவை தவிர நம்முடைய வாழ்வில் வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கான மனிதர் வேறு ஒருவரும் இல்லை, கடவுள் வேறு ஒருவரும் இல்லை என்று நாம் நினைக்க வேண்டும். எப்படி நிறைவேறும் அன்புக்குரியவர்களே இந்த நிலை? நம்முடைய வாழ்விலே கடவுளுடைய வார்த்தை எப்படி நிறைவேறும்? துன்பங்கள் கடவுள் கொடுக்கக்கூடிய அழைப்பு என்று நாம் நினைக்க வேண்டும். இப்படி உணர்ந்து வாழுகின்ற பொழுது அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வில் மகிழ்ச்சி கிடைக்கும். ஏனெனில் துன்பங்களில் நாம் மகிழ்ச்சியை காண்போம். அந்த துன்பத்திலே கடவுள் பேசுகிறார், தன்னுடைய திருவுளத்தை வெளிப்படுத்துகின்றார், அவரை நோக்கி வாழச் செய்கின்றார் என்கின்ற இந்த பின்புலத்தில் நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வில் வரக்கூடிய துன்பத்தை நம்மால் கடக்க முடியும். துன்பம் வேண்டாம் என்று நாம் ஜெபிக்க மாட்டோம். அந்த துன்பத்திலே பயணிப்பதற்கான ஆற்றலை ஆண்டவர் எனக்கு தருவார் என்று தான் நினைத்து நம்முடைய வாழ்வை நாம் இயக்குவோம். திருப்பாடல்கள் 23வது அதிகாரம் 4வது வசனத்திலே திருப்பாடல் ஆசிரியர் மிக அருமையாக சொல்லுகிறார் பாருங்கள். சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் நான் அஞ்ச மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஆக அந்த சாவின் பள்ளத்தாக்கிலே கடவுளுடைய துணை எனக்கு இருக்கிறது, எனவே நான் கலங்கி தவிக்க மாட்டேன். என்னுடைய துன்பத்திலே நான் கடந்து செல்வேன். ஏனென்றால் அந்த துன்பத்தை கடக்க வைப்பது என்னோடு இருக்கக்கூடிய என்னுடைய ஆண்டவர் தான், என்னை வழிநடத்தக்கூடிய ஆண்டவர் தான். என்னை வழிநடத்தி மகிழ்ச்சியான பாதையிலே கடந்து வர செய்பவரும் அவர்தான் என்று நாம் நினைத்து நம்முடைய வாழ்வை இயக்குவோம். எனவே அந்த பாடல் ஆசிரியருடைய வார்த்தைகள் நம்முடைய வார்த்தையாக மாறட்டும். நாமும் ஆண்டவரே என்னுடைய துன்பத்திலே நீர் பயணியும், என்னோடு வாரும், என்னுடைய துன்பத்திலே பயணித்து மகிழ்ச்சிக்கான வழியை நான் அடைவதற்கான ஆற்றலை எனக்கு தாரும், ஞானத்தை எனக்கு தாரும் என்று சொல்லுவோம். திருத்தூதர்கள் செய்தார்கள். முழந்தால் படியிட்டு ஜெபிக்கிறார்கள். ஆண்டவரே எங்களுக்கு இந்த துன்பத்திலிருந்து வெளிவருவதற்கான ஆற்றலை தாரும், இந்த துன்பத்திலே கடந்து வருவதற்கான ஆற்றலை தாரும், உமது நற்செய்தியை ஆர்வத்தோடு அறிவிப்பதற்கான வல்லமையை தாரும், தடைகளை கடந்து செல்வதற்கான வல்லமையை தாரும் என்று ஜெபித்தார்கள். ஆண்டவர் செய்தார், அவர்களோடு உடன் பயணித்தார், பல அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறார். அன்புக்குரியவர்களே, திருத்தூதர் பணிகளை நாம் காண்கின்றோம். நம்முடைய வாழ்விலும் ஆண்டவர் செய்வதற்கு காத்திருக்கிறார், நம்முடைய துன்ப பாதையை மாற்றுவதற்கு காத்திருக்கிறார். உங்கள் துயர மகிழ்ச்சியாக மாறும் என்று சொன்ன அந்த வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு பேசுவதற்கு காத்திருக்கிறார், பேசிக்கொண்டிருக்கிறார். நாம் செவிமடுக்க தயாராக இருக்கின்றோமா? தயாராக இருக்கின்றோம் என்றால் நம்முடைய வாழ்வை ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். நம்முடைய துன்பங்கள் என்ன, கவலைகள் என்ன, கண்ணீர்கள் என்ன என்பதை கடவுளிடத்தில் அர்ப்பணிப்போம். அவர்
நம்முடைய பாதையை செம்மையாக்குவார், செழிப்பாக்குவார், மகிழ்ச்சியாக மாற்றுவார். இதை உணர்ந்தவர்களாக கடவுளுடைய உடனிருப்பை நாடி அவருடைய பாதையிலே பயணிப்பதற்கான வரத்தை இந்த பலியிலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருளடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து வழியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி வாழ்த்துவதாவது. கடவுளமானவர் விண்ணகமும்
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இருப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என்னை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தரலும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிலு கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றரலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதியை அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று 100 தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய உள்ளத்தில் எழுந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோம். நம்முடைய வாழ்வை தேற்றக்கூடியவர் அவர்தான்.
பல நன்மைகளை நம்முடைய வாழ்விலே செய்திருப்பவர் அவர்தான். இது பவுலடியார் கூறுவது போல நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக நம்முடைய வாழ்வை ஆசீர்வதிக்கக்கூடியவர் அவர்தான். எனவே இந்த தருணத்தில் அவருக்கு நாம் நன்றி பண்பாட கடமைப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்விலே செய்த வியத்தகு செயல்களை எண்ணி பார்த்து அவருக்கு நன்றி கூற கடமைப்பட்டு இருக்கிறோம். எனவே இந்த நன்றியின் பாடலை அனைவரும் இணைந்து பாடி நம்முடைய இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம். நாதனை போற்றிடுவோம், நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பண்பாடிடுவோம். நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம், நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பண்பாடிடுவோம். நம்முடைய வாழ்விலே நாம் இருள் சூழ்ந்த பயணத்தில் இருந்தாலும் கவலைகளில் இருந்தாலும் நம்மை தேற்றக்கூடியவர் அவர்தான். நம்முடைய வாழ்வில் பல தருணத்தில் இதை நாம் உணர்த்திருக்கின்றோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்வு முடிந்து விட்டதே என்று கதறி இருக்கிறோம். அந்த நேரத்தில் புதிய வாழ்வை கொடுக்கக்கூடியவர், புதிய சிந்தனைகளை நம்மிலே மலரச் செய்பவர் அவர்தான். இதை உணர்ந்தவர்களாக அவருக்கு நன்றி நாம் பாடுவோம். இருளின் பாதையில் ஒளியாய் வந்தான், இனிய நண்பனாய் துணையாய் நின்றான். இருளின் பாதையில் ஒளியாய் வந்தான், இனிய நண்பனாய் துணையாய் நின்றான். புதிய உலகம் படைக்க சொன்னாய், புதிய உலகம் படைக்க சொன்னாய். புதிய மனிதராய் மாற செய்தாய், புதிய மனிதராய் மாற செய்தாய். நன்றி நன்றி என் இயேசுவே, உமக்கு நன்றி 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 என் தேவனே, உமக்கு நன்றி. நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம், நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பண்பாடிடுவோம். நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம், நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பண்பாடிடுவோம். நன்றி நன்றி என் இயேசுவே, உமக்கு நன்றி 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 என் தேவனே, உமக்கு நன்றி. எங்களுடைய வாழ்வை ஆசீர்வதிக்கிறவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். புதிய வாழ்வை படைக்க செய்கிறவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உற்ற நண்பனாய் இருக்கிறவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்னையாய் தந்தையாய் எங்களை பாதுகாக்கிறவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றிலும் உமது அருள்கரம் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். கவலையிலே நாங்கள் தவித்த பொழுது, கண்ணீரில் நடந்த பொழுது, பாதைகள் தெரியாமல் பயந்து தவித்த பொழுது, ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்ததற்காக நன்றி கூறுகிறோம். பாவத்திலே மூழ்கி இருந்த பொழுது, பாவ சூழ்நிலைகளை நாங்கள் எங்களுடைய வாழ்வை அமிழ்த்தி போடுகின்ற பொழுது, ஆண்டவரே நீர் எங்களோடு உடன் பயணித்ததற்காக
நன்றி செலுத்துகிறோம். பாவ வழியிலிருந்து எங்களை பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வை தேற்றுகிறவரே, எங்களோடு பயணிக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நாளிலே உங்கள் துயர மகிழ்ச்சியாக மாறும் என்று சீடர்களுக்கு கூறிய அதே வார்த்தைகளை எங்களுக்கும் நீ சொல்லியிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், எங்களுடைய வாழ்விலே துன்பங்கள் வருகின்றன, கவலைகள் இருக்கின்றன, கண்ணீர்கள் இருக்கின்றன. இருந்தாலும் நீர் எங்களோடு உடன் பயணிக்கின்றீர் என்பதை நாங்கள் உணரச் செய்திருளும். ஆண்டவரே, பிரச்சனைகளினுடைய தீர்வை நீர் எங்களுக்கு தருவீர் என்ற அந்த ஆழமான நம்பிக்கையில் நாங்கள் வாழ செய்திருளும். ஆண்டவரே, உமது அருள்கரத்தினால் எங்களை ஆசீர்வதித்திருளும். ஆண்டவரே, திருத்தூதர்களும் உம்முடைய சீடர்களும் ஆண்டவரே துன்பத்திலே பயணிப்பதற்கு தங்களை பக்குவப்படுத்தி கொண்டார்கள். துன்பத்திலே பயணித்து உமது பணியை செய்வதற்கு ஆற்றல் பெற்றார்கள். அவர்களுடைய பணியை எந்த ஒரு துன்பமும் முடக்கவில்லையே. எங்களுடைய வாழ்வில் மட்டும் நாங்கள் ஏன் அதை சுமந்து கொள்ள வேண்டும்? எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவே. உம்மை போல, உம்முடைய சீடர்களை போல நாங்கள் வாழச் செய்தரலாம். கடவுளை மட்டுமே நம்பி எங்களுடைய வாழ்வை இயக்க செய்தரலாம். என்னாலும் எப்பொழுது உமக்கு உகந்தவர்களாக இருக்க செய்தரலாம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வில் வரக்கூடிய துன்பத்தின் மத்தியில் உம்மை தேடுவதற்கு வல்லமையை தாரும். உமக்காக வாழ, உமது சாட்சிகளாக இருப்பதற்கு எங்களை வழிநடத்த வேண்டுமாய் உமது பிரசன்னத்துக்குள்ளே எங்களை அர்ப்பணித்து செபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்தரலும் அன்பு ஆண்டவரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலைவாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீர். பாஸ்கா அருளடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பு அளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மனசெல்லாம் மெல்ல மெல்ல மறியே உன் பேரை சொல்ல, அகமே அகமே அருள் நிறையுதம்மா. பூ பூக்கும் நந்தவனம் போலெந்தன் மனம் தினம் அருளால் அருளாளம்மா உன்னருளால். கைத்தாளம் போடுவோம், மகிழ்ந்து கூடுவோம், இக்காலம் ஓதுவோம், புகழ்ந்து பாடுவோம், ஜெபமாலை சூட்டி மங்களங்கள் கூறுவோம். மனசெல்லாம் மெல்ல மெல்ல மறியே உன் பேரை சொல்ல, அகமே அகமே அருள் நிறையுதம்மா. இறைவன் வாழும் சீயோன் நகரமே, யாவே தங்கிய சீனாய் சிகரமே. இறைவன் வாழும் சீயோன் நகரமே, யாவே தங்கிய சீனாய் சிகரமே. அழிந்திடா பேழை அழகான சோலை, விண்ணக
கரத்தை தாழ்ச்சியினாலும் ஜெபமாலை மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரியே உன் பேரை சொல்ல அகமே அகமே அருள் நிறையுதமா பூ பூக்கும் நந்தவனம் போலெந்தன் மனம் தினம் அருளால் அருளால் அம்மா உன் அருளால் நிலையான புகழுக்குரிய தூயமிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவுது. தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.